பிரையன் ட்ரேசி எழுதிய ஈட் தட் ஃப்ராக். காலை எழுந்தவுடன் தவளை புத்தகத்தின் சிறந்த பொன்மொழிகளை தான் பார்க்க போகிறோம். எந்த ஒரு வரிகளையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் 2 தவளைகளை சாப்பிட வேண்டும் என்றால் முதலில் அசிங்கமான ஒன்றை சாப்பிடுங்கள். வெற்றிகரமான மக்கள் மனநிறைவை தாமதப்படுத்தவும் குறுகிய காலத்தில் தியாகங்களை செய்யவும் தயாராக இருப்பவர்கள். இதனால் அவர்கள் நீண்ட காலத்திற்கு அதிக வெகுமதிகளை அனுபவிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்யக்கூடிய மிகவும் மதிப்புமிக்க பணிகள் என்னவென்றால் பெரும்பாலும் கடினமானவை மற்றும் மிகவும் சிக்கலானவை. அட்டவணையை அமைக்கவும், உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தீர்மானிக்கவும், உங்கள் முக்கிய தடைகளை அடையாளம் காணவும். திட்டமிடுவதில் நீங்கள் செலவழிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் 10 நிமிடங்களை செயல்படுத்துவதில் சேமிக்கிறது. இது உங்களுக்கு 1000% ஆற்றலை தருகிறது. உங்கள் வேலையை திட்டமிடுங்கள் மற்றும் உங்கள் திட்டத்தை செயல்படுத்துங்கள். உங்களால் நேரத்தை நிர்வகிக்க முடியாது, ஆனால் உங்களிடம் உள்ள நேரத்திற்குள் உங்களை நீங்களே நிர்வகிக்கலாம். செயல்பாட்டிற்கு உங்களை ஊக்குவிக்கவும் வேகமாக வேலை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் மீது அழுத்தம் கொடுங்கள். 80-20 விதியானது நேரம் மற்றும் வாழ்க்கை மேலாண்மை பற்றிய அனைத்து கருத்துக்களிலும் மிகவும் உதவியாக உள்ளது. உன்னைப் போல் 10 மடங்கு சம்பாதிப்பவர்கள் 10 மடங்கு புத்திசாலிகள் அல்ல என்பதுதான் வேதனையான உண்மை. ஒவ்வொரு நாளும் முன்கூட்டியே திட்டமிடுங்கள். உங்கள் முக்கிய திறன்களை மேம்படுத்தவும் உங்களில் முதலீடு செய்யுங்கள். நீண்டகால சிந்தனை குறுகிய கால முடிவெடுப்பதை மேம்படுத்துகிறது. முக்கியமான மற்றும் முக்கியமில்லாதவற்றில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் உங்களின் திறமையே வாழ்க்கை மற்றும் வேலையில் உங்கள் வெற்றியின் முக்கிய நிர்ணயம் ஆகும். நீங்கள் என்னவாக இருக்கப் போகிறீர்கள் என்பதை இலக்குகள் தீர்மானிக்கின்றன. ஒவ்வொரு வாடிக்கையாளரையும் திடத்தங்கம் போல நடத்துங்கள். உங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியாது, ஆனால் நீங்கள் உங்கள் மனதில் வைத்து எதையும் செய்ய முடியும். குறைந்த மதிப்புள்ள செயல்பாடுகளை எந்த அளவிற்கு நிறுத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு மட்டுமே உங்கள் நேரத்தையும் உங்கள் வாழ்க்கையையும் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும். உங்கள் நேரத்தை நன்றாக பயன்படுத்துவதற்கு உங்களை நீங்கள் எவ்வளவு அதிகமாக கட்டுப்படுத்துகிறீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியாக நீங்கள் உணருவீர்கள். மேலும் ஒவ்வொரு பகுதியிலும் உங்கள் வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கும். ஆக்கப்பூர்வமான ஒத்திவைப்பை பயிற்சி செய்யுங்கள். படித்ததில் பிடித்தவை. பெரும்பாலான எண்ணங்கள் பிறக்கும்போதே உயிரில்லாமல் பிறக்கின்றன. உடனடியாக செயல்படுவது என்ற மூச்சுக்காற்றை அதற்குள் செலுத்தியாக வேண்டும். இந்த வீடியோல வந்த வரிகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பதான் இந்த மாதிரி வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி நண்பா.